வில்லனா அவரை நம்ம எவ்வளோதான் வெறுத்தாலுமே ஹியூமனிட்டின்னு வரும்போது நம்ம எல்லாரோட மனசையும் தொட்ட ஒரு நபர் தான் டேனியல் பாலாஜி அண்ணன். நம்ம அண்ணன் வந்து நேற்று திடீர்னு மாரடைப்பால வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு. அந்த ஒரு செய்தி கேட்டதுமே நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவலா இருந்துச்சு. தளபதி விஜய் வந்து ஒரு ஆடியோ லான்ச்ல சொல்லுவாரு டேனியல் பாலாஜி அண்ணனை பத்தி. அவர் வந்து சாவடி அடிக்கிற ஒரு வில்லனா தான் அவங்களுக்கு தெரியும். ஆவடியில ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருக்காரு, அது யாருக்குமே தெரியாது அப்படின்னு. அந்த கோவில் முன்னாடி தான் இப்போ நாம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு ஒரு வருஷம் மேல ஆயிடுச்சு. இந்த கோவில் பக்கத்துலேயே நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல தான் டேனியல் பாலாஜி அண்ணன் வீடும். ஸோ அதுக்கப்புறம் அவரும் வந்து இங்கேயே ஷிஃப்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலை பத்தி இந்த ஏரியா மக்களிடம் கேட்டபோது அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 57 வருஷம் ரொம்ப பழமையான கோவிலாம். இந்த கோவிலை திரும்ப ரெனோவேட்டே பண்ண முடியாத நிலைமையில இருந்திருக்கு. அப்படி இந்த கோவில் வந்து திரும்ப மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அதிகமான காசு தேவை, அதுக்கு எங்க பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கும்போது தான் எதர்ச்சியா நம்ம டேனியல் பாலாஜி அண்ணன் காதலியே விழுந்திருக்கு. அண்ணனும் ஓகே ரெடி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ சின்னதாக பண்ணிடலாம், இருந்தாலுமே வந்து திரும்ப ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு இது ரொம்ப திரும்ப பழையபடிக்கு தானே ஆகும். ஏன்னா இது ரொம்ப ஒரு பழமையான ஒரு கோயில், இது வந்து நம்ம நல்ல முறையாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே திரும்பவும் வந்து அதிக செலவு பண்ணி நம்ம டேனியல் பாலாஜி அண்ணன் வந்து திரும்ப இந்த கோவில் இந்த மக்களுக்காக வந்து கட்டி கொடுத்துருக்காரு. இந்த கோவிலில் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு விசேஷம் இல்லை நம்ம அண்ணன் வந்து ஏதாவது ஒரு படத்தில் கமிட் ஆகிறாரு அப்படின்னா அந்த முதல் நாள் இந்த கோவிலுக்கு தான் வந்துட்டு போவார் அப்படின்னு சொல்லி இந்த ஏரியா மக்கள் எல்லாம் ரொம்ப நல்ல விதமாக சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம அண்ணன் இறந்துட்டாரு அப்படிங்கிறதுனால இந்த கோவில் வந்து பூட்டி இருக்கு. இந்த ஏரியா மக்களிடம் கேட்டுவோம் அவங்க எந்த அளவுக்கு டேனியல் பாலாஜி அண்ணனை ரொம்ப விரும்புகிறாங்க அப்படிங்கிறது. அவங்க அம்மா தான் எங்களை இந்த ஃபேமிலி எடுத்துகிட்டு எங்களை அனுசரித்து ஆதரவு கொடுத்ததே அவங்க அம்மா தான். புதுசாக கும்பாபிஷேகம் ஆனதோட்டு எல்லாருமே நல்ல விஷயம் தான் நடந்தது. இதில் அண்ணனுக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது தான் எங்களுக்கு நம்ப முடியல. நைட்லேருந்து ஒரே மாதிரியாக தான் இருந்தது. நிஜமாக அண்ணன் வந்து இப்போ திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு போனோம். எப்பவுமே வருஷம் செய்கிறவங்க திடீர்னு வரல எப்படி இருக்கும். அவர் சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்து அவர் இந்த கோயிலுக்கு வந்து அவர் பண்ணின்னு இருக்கிறாரு. 2 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு. நிறைய நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. போன வாரம் ஒரு 1000 பேருக்கு மேலே சாப்பாடெல்லாம் போட்டு எல்லா வேலையும் திருக்கல்யாணம் நடத்து இது பண்ணி சாமி அலங்காரம் பண்ணி ஊர்வலம் அனுப்புகிற வரைக்கும் இங்கே தான் இருந்தார். 7 மணி வரைக்கும் இருந்தார் போன சண்டே. யார் கேட்டாலும் என்ன உதவி வேணாலும் செய்வார். நான் ஒரு நடிகர்னு நிற்க மாட்டார், கும்பலாக தான் எல்லாரும் கூடவே நின்று பேசி பார்த்துருக்கோம். என்ன வேலை எது இருந்தாலும் கோவிலுக்காக ஓடியாந்துருவாரு. கோவில் எப்போ ஆரம்பிச்சது, எப்போ அந்த கோவிலை பற்றி சொல்லுங்க. இது கோவில் வந்து நான் 57 வருஷம்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் இங்கே வந்து இந்த தெருவில் வந்து 8 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி வேறு தெருவில் இருக்கிறது 11 வருஷமாக இருக்கிறோம். எங்களுக்கு இந்த 8 வருஷத்தில் அண்ணனையும் அவங்க அம்மாவையும் ரொம்ப தெரியும். அவங்க அம்மா தான் எங்களை இந்த ஃபேமிலி எடுத்துகிட்டு எங்களை அனுசரித்து ஆதரவு கொடுத்ததே அவங்க அம்மா தான். எல்லாருக்குமே நல்ல ஒரு பிளெஸிங் தான் கிடச்சிருக்கு. இப்போ புதுசாக கும்பாபிஷேகம் ஆனதோட்டு எல்லாருமே நல்ல விஷயம் தான் நடந்தது. இதில் அண்ணனுக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது தான் எங்களுக்கு நைட்லேருந்தே ஒரு இதுவாக இருக்குது. அவங்க சொன்னாங்க ஸ்டேட்டஸில் போட்டு பார்த்துட்டு கால் பண்ணி கேட்டேன் நான், என்ன நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன், சும்மா போட்டிருக்கீங்களா இல்லை என்னது நானும் கேட்டேன். அவங்க சொன்னாங்க இல்லைப்பா உண்மையிலேயே சீரியஸாக ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அண்ணன் இதுவாயிட்டாங்க. நம்ப முடியல. நைட்லேருந்து ஒரே மாதிரியாக தான் இருந்தது. நிஜமாக அண்ணன் வந்து இப்போ திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு போனோம். இப்படி இப்போ வந்து மே மாதம் வந்து அம்மா பிறந்த நாள் வருது. அப்போ வந்து சுயம்புக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை நடக்காது மாட்டோம். அதுக்கு வந்து அண்ணன் தான் ஃபுல்லாக முன்னின்று எல்லாமே அபிஷேகத்தை தான் மட்டும் வச்சு அவர் தான் ஐயர் வச்சு கூட வச்சு செய்வாங்க. இதில் என்னென்ன ரொம்ப வருத்தமானா அண்ணன் வருவார்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இப்போ வராமல் இந்தமாரி நியூஸ் கேள்விப்பட்டோன்னே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எப்பவுமே வருஷம் செய்கிறவங்க திடீர்னு வரல எப்படி இருக்கும். அவர் சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்து அவர் இந்த கோயிலுக்கு வந்து அவர் பண்ணின்னு இருக்கிறாரு. இப்போ கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்து இது 2வது பிறந்த நாள் அம்மாவுக்கு இப்போ வர்றது. இது வந்து அண்ணனை வந்து செய்ய முடியாமல் நின்று போயிருக்கு. இப்போ அது நல்ல கோவிலெல்லாம் நல்லா கட்டினாரு, எல்லாமே செஞ்சார். அவர் பிறந்த கோயில் அவர் ரொம்ப விரும்பின கோவில். அவங்க அம்மா அப்பா ரொம்ப இந்த கோவிலை கும்பிடுவாங்க. வெளியே எந்த கோயிலை கும்பிட்டு வந்தாலும் இந்த கோயிலை கும்பிடாம இருக்க மாட்டேன்.
ரொம்ப இதுவாக கோவில் கட்டியிருக்காரு 2 லட்சம் 2 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு. நிறைய நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. அவர் எப்போ வருவார் எப்போ போவாருன்னு தெரியாது. போன வாரம் ஃபுல்லாக இங்கே தான் இருந்தார் அவர். போன வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்கே தான் இருந்தார் அவர். எந்த பிரச்சனையும் இல்லை. போன வாரம் ஒரு 1000 பேருக்கு மேலே சாப்பாடெல்லாம் போட்டு எல்லா வேலையும் திருக்கல்யாணம் நடத்தி இது பண்ணி சாமி அலங்காரம் பண்ணி ஊர்வலம் அனுப்புகிற வரைக்கும் இங்கே தான் இருந்தார். 7 மணி வரைக்கும் இருந்தார் போன சண்டே. அவருக்கு இது வரைக்கும் எந்த நோயும் வந்த போல தெரியலப்பா. நல்ல மனுஷன் அவரு. நல்ல மனுஷன். எல்லா கோயிலெல்லாம் கட்டியிருக்கிறாரு. அவருக்கு நல்லா இது பண்ணுவாரு. அவர் நல்லா பண்ணுவாரு. யார் கேட்டாலும் என்ன உதவி வேணாலும் செய்வாரு. எல்லாம் நல்ல மனுஷன். அவர் நல்ல மனுஷன் அவரு. ஆனா எங்களுக்கு ஒன்றும் புரியல. அவங்க இன்னும் நிஜமாவா பொய்யான்னு தெரியல. அவர் இறந்தது இன்னும் ரொம்ப இதாக இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு எங்களுக்கு. எங்களை அண்ணா மாதிரி எனக்கு அண்ணா இல்லாத குறைய அண்ணா இருந்தாங்க. என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாரு? உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுவாரு டேனியல் பாலாஜி? நாங்கள் இந்த தெருவுக்கு வந்து 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். 5 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏதாவது வேணும்னா உடனே தருவாங்க. என்ன கேட்டாலும் தருவாங்க. எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. கடைசியா எப்போ மீட் பண்ணீங்க? என்ன பேசுனீங்க? கடைசியாக சண்டே பார்த்தோம். சண்டே அம்மன் திருக்கல்யாணம் அன்னைக்கு இங்கே ஊர்வலம் போகிறதுக்கு இங்கே நின்றுட்டு அதுக்கப்புறமா தான் போனாங்க. எங்கிருந்து எப்படி கொண்டு வந்தாங்க? எப்படின்னா நாங்கள் ரொம்ப வறுமை இதுவில் என்னுடைய வீடெல்லாம் சேல்ஸ் பண்ணி சின்ன சின்ன பிள்ளைங்க, என் பையன் 7வது, பொண்ணு வந்து 5வது, அப்படி ஒரு இதுவில் வந்தோம். யாருமே இல்லை. அப்போது அம்மாவை நான் இங்கே பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு இவங்க டேனியல் பாலாஜி அண்ணா அப்படிலாம் எனக்கு தெரியாது. கோவிலில் இவங்கள பார்த்த உடனே இவங்கக்கிட்ட பேசணுன்னு தோணுச்சு. அம்மா இந்த மாதிரிம்மா நான் ஒரு வீடு வாசலில் விற்றுட்டு இந்த அம்மாவை நினச்சி இந்த அம்மாவுடைய சக்தியை அவங்கக்கிட்ட கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, நீ வேண்டிக்கோம்மா. என் குடும்பம் கூட இதே போல தான். இன்றைக்கி என் பசங்க இந்த நிலைமைக்கு வந்தாங்கன்னா இது அம்மா தான். இன்னைக்கு கூட அண்ணன் இந்த மாதிரி திருமணம் ஆகாமலாம் இருந்தது அம்மாவை விருப்பப்பட்டு இருந்தது தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதே போல் அவரும் ஒரு பூஜை அப்போ கரெக்டாக வந்து நிற்பார். அது அம்மாவுடைய சக்தி. அவருக்கு அம்மாவை பிடிக்கும், அம்மாவுக்கு அவரை பிடிக்கும். 2 பேரும் யாரும் பிரிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி பிரிஞ்சுட்டாங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் அண்ணனை மாதிரிலாம் வந்து ஒரு அதிகாரமாக கேட்டுட்டு எடுத்து போட்டு செய்யுது. இங்கே கோவில் உள்ளவே பூஜைக்கு வந்தால் கூட அவங்க வீட்டுக்கு உள்ளே போகவே மாட்டாருங்க. நீட்டாக அம்மாண்ட தான் போவார். ஃபஸ்ட்டு என்ன வேலை ஆச்சு, எது என்ன ஆச்சு, எந்த வேலை ஃபஸ்ட்டு நடக்குது, எது சரியாக நடக்கலை, ஒரு திருநூறு சரியில்லைனா கூட ஏன் இந்த மாதிரி வாங்குனீங்க அவர் இட்டு பார்ப்பார். ஏன் இந்த மாதிரி வாங்குறீங்க, அம்மாவுக்கு பிடிக்காது அப்படி தன்னுடைய அம்மாவுக்கு மாதிரி கேட்டு கேட்டு பண்ணுவார் ஒன்றும். அதே போல் அம்மாவன்னா அவருக்கு அம்மா தாயே அப்படின்னு ஒரு வார்த்தை கணேல் சொல்வார். அப்படியே எங்களுக்கு மெய் சிலுக்கும் அந்த வார்த்தையை கேட்கும் போது. இந்த பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி டைம்லலாம் ஒரு கைனாலே எல்லாருக்குமே பிரசாதம் கொடுப்பார். அந்த இதுவெல்லாம் பார்க்கவே மாட்டார். அதே போல் நான் ஒரு நடிகர்னு நிற்க மாட்டார். கும்பலாக தான் எல்லோரும் கூடவே நின்று பேசி பார்த்துருக்கோம். எப்போவுமே அம்மா அவங்க அம்மா போல தான் அந்த கோவிலுக்கு அடுத்தது தான் அவங்க அம்மாண்ட போயிட்டு நம்ம ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் பேசுவாருங்க. அவங்க அம்மா கிட்ட கூட அதிகமாக கோவில் அம்மா என்ன வேலை எது இருந்தாலும் கோவிலுக்காக ஓடியாந்துருவாருங்க. இந்த பகுதியில் இருக்கும்போது சரி, கோவிலுக்கும் சரி, இந்த மக்களுக்கும் சரி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ அவர் இல்லை அப்படின்ற ஒரு செய்தி கேட்டதும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பெரிய இழப்புல மறக்க முடியாத சம்பவம். எதுனாலும் ஒன்று வாங்கிடலாம். இது போல் மனுஷனை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. நேற்று 10 மணிலேருந்து எங்கள் வீட்டில் யாருமே நாங்கள் சாப்பிடாம செய்யாமல் எனக்கு அம்மா மருள் வரும். நான் இது வரைக்கும் டெத்துக்கெல்லாம் போனதே இல்லை அந்த மாதிரி தீட்டுகள். ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் அண்ணனுடைய இதுக்கு போயிட்டு இருந்துக்கிட்டு இருந்து அவங்க குடும்பத்தை சேர்த்து அனுப்பிச்சு பார்த்துட்டு வந்திருக்கேன். அண்ணன் தான் அந்த அலங்காரத்துக்கு வீடெல்லாம் சிங்காரிச்சாங்க. நானும் அண்ணனும் கூட இங்கே இருக்கிற பசங்க எல்லாம் சேர்ந்து தான் சிங்காரிச்சு ஊர்வலத்துக்குலாம் அண்ணன் ஏற்பாடு பண்ணிட்டு போனார். அவ்வளோதான். அம்மா ஊர்வலம் போயிட்டு வரும்போது அண்ணன் கிளம்பிட்டாங்க அவங்க மணியாந்துன்ட்டு. லாஸ்ட்டாக அப்போ பார்த்துட்டு போனேன். அப்போ ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போனாங்க சாமி கும்பிடும்போது. அவ்வளோ அதோட அண்ணன் இப்போ இந்த நியூஸ் தான் கேள்விப்படுறோம்.
இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன மாதிரி உதவிகள் எல்லாம் பண்ணியிருக்காருக்கா அவரு? அங்கே யார் எது வேணாலும் எந்த வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் ஃபஸ்ட்டு வருவாங்க. வந்து நான் பண்ணுறேம்மா, நீங்கள் உங்களால் முடிஞ்சது பண்ணுங்க, நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து செய்வார், எல்லாம் பண்ணுவார். இப்போ இந்த கோவில் யாருக்கா பாத்துக்கிறாங்க? யாரு இன்னும் அவங்க தான் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, நல்ல மெம்பர்ஸும் பார்ப்பாங்க. இப்போ இருக்கிறவங்க பார்த்துக்கணும். இப்போ என்னன்னு தெரியல, அவங்க பிரதர் இங்கே கௌரி அண்ணாவும் இருக்காரு. இங்கே இப்போ அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா தான் இனிமேல் என்ன பண்ணி ட்ரஸ்ட் மூலிமா இது பண்ணுறோம். நாங்கள் ஃபுல்லாக தெரு ஃபுல்லாக ட்ரஸ்ட்டில் இருக்கிறோம். எல்லாம் இனிமேல் என்ன நடக்கும்னு தெரியல. இப்போ எங்கள் அண்ணா இருக்கிற வரைக்கும் ஒரு தைரியமாக இருந்தது. இப்போ இனிமேல் ட்ரை பண்ணணும். பேசும்போதே அண்ணன் அப்படின்ற உரிமையில பேசுறீங்கல்ல, அப்படிதான் பழகி இருக்காரா? ஆமாம், எல்லாம் அப்படி பழகுவாங்க. எல்லார்கிட்ட நல்லா பழகுவார், ஒரு அண்ணன் மாதிரி. என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்டது வாங்கி தருவார் உங்களுக்கு? ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, ஏதாவது எங்களுக்கு நாங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் கலந்துட்டோம்னா அதுக்கு ஏதாவது ஜெர்சி ஏதாவது வேணா வாங்கிக்குவோம். உங்களுக்கு அப்படி என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அண்ணன்? எனக்கு ட்ரெஸ்ஸு, சாப்பாடு இதெல்லாம் வாங்கி தந்திருக்காங்க.